வணக்கம். நாங்க ரெடி நீங்க ரெடியான்ற இந்த எபிசோட்ல நம்ம பார்க்க போற டாபிக் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து சப்மேஜிக் ஏஐ டூல். இந்த ஏஐ டூல் வந்து பார்த்தோம் அப்படின்னா என்ன பர்பஸ்க்காக கிரியேட் பண்ணியிருக்காங்க, இது என்ன மாதிரி பிரச்சனைக்கான சொல்யூஷனா வந்து இருக்கு, இது யார் யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம், இதனுடைய ஃபீச்சர்ஸ் என்ன, இதனுடைய அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கௌதம் வந்து நம்ம கூட இருக்காரு. அவர் கூட தான் வந்து கம்ப்ளீட்டா நம்ம தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம் கௌதம். கௌதம், வாட் இஸ் சப்மேஜிக் ஏஐ டூல்? என்ன பர்பஸ்க்காக அது கிரியேட் பண்ணிருக்காங்க? சார், குட் மார்னிங் சார். நம்ம சப்மேஜிக்னா என்னன்னு சொல்ல டீடைலா இன்ட்ரோடக்ஷன் பார்க்கலாம் சார். ஸோ இன் சிம்பிள் டேர்ம் சப்மேஜிக்னா ஏஐ பவர் சப்டைட்டில் ஃபார் மாடர்ன் கிரியேட்டர்ஸ். ஸோ இது வந்து ஒரு சிம்பிளா சொன்னா சப்டைட்டில் கிரியேட் பண்ணி கொடுக்கும், அதுதான் அதோட பேசிக் ஃபங்க்ஷன் வேலையே. ஸோ இதனால நம்ம நிறைய நேரம் வந்து கேப்ஷன் ரெடி பண்றதுக்காக லாங் ஹார்ஸ் ஆஃப் டைம் அதை ஸ்பெண்ட் பண்றோம். ஸோ இட் இஸ் வேஸ்ட் ஆஃப் டைம் தான் டோட்டலா சொல்லப்போம். இந்த மாதிரி டூல்ஸ் ஏஐ டூல்ஸ்லாம் இருக்கும்போது ஸோ இந்த சப்மேஜிக் வந்து என்னன்னா, இட் இஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டூல் விச் ஆட்டோ ஜென்ரேட் த கேப்ஷன். அப்புறம் நம்ம தேவையான ஸ்டைல் அண்ட் ஃபாண்ட் சைஸ் எல்லாமே நம்ம தேவையான கேப்ஷனுக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே நம்ம ரெடி பண்ணிக்கலாம் வித்தின் த மினிட்ஸ். ஸோ மிஞ்சி போனால் ஒரு 4 to 5 minutes வந்து நீங்க ஈஸியா வந்து ஒரு கண்டென்ட்டோட கேப்ஷன் ஈஸியா ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து எப்படி ஒர்க் ஆகுது, ஹவு சப்மேஜிக் ஒர்க்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃப்ரம் ரா வீடியோ டு பாலிஸ்டிக் கேப்ஷன்ஸ். ஸோ இதுதான் இது உண்மையான ஒரு கேப்ஷனா ஒர்க் ஆகுது. எப்படின்னா நோ டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் ஆர் ரெக்வயர்ட் ஃபார் அ பர்சன் டு டூ திஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் அப்லோட் வீடியோ. நீங்க வந்து ஒரு வீடியோ எடுத்து வச்சிருக்கீங்க, நீங்க ஒரு கண்டென்ட் கிரியேட்டரா இருக்கீங்கன்னா, நீங்க ஒரு ஷார்ட்ஸாவோ இல்ல ரீல்ஸோ ஒரு வீடியோ கிரியேட் பண்ணி வச்சிருக்கீங்க. அந்த வீடியோ வந்து நீங்க டிராக் அண்ட் ட்ராப் த வீடியோ நீங்க இந்த சப்மேஜிக்ல பண்ணீங்கன்னா, ஸோ இட் வில் ப்ராசஸ் த வீடியோ, அனலைஸ் த வீடியோ. இதெல்லாம் நீங்க வந்து ப்ரௌஸ் பண்ணி நீங்க வீடியோ எடுத்து கூட அனலைஸ் பண்ணி மாதிரி பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து இட் சப்போர்ட்ஸ் MP4 அண்ட் MOV டைப் ஆஃப் ஃபைல்ஸ் தான் சப்போர்ட் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து இட் ஹேண்டில்ஸ் த சர்டன் ஃபைல் சைஸ், மினிமம் ஆஃப் 10 MB ஆர் 15 MB இந்த மாதிரி கைண்ட் ஆஃப் சைஸ் தான் வந்து இது வந்து ஹேண்டில் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து ஏஐ டிரான்ஸ்கிரிப்ஷன்ஸ். ஏஐ டிரான்ஸ்கிரிப்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, சப்மேஜிக் வந்து ஒரு சப்மேஜிக் வந்து ஏஐ டூல் விச் லிசன்ஸ் டு வீடியோ. ஃபர்ஸ்ட் அந்த வீடியோ வந்து லிசன் பண்ணி அதுல இருக்க ஸ்பீச்லாம் வந்து கன்வெர்ட் பண்ணி ஒரு டெக்ஸ்டா கன்வெர்ட் பண்ணி வித் ஹை அக்யூரசி கேப்ஷனா நம்மளுக்கு வந்து ஒரு அவுட்புட்டா கொடுக்கும். இது வந்து ஐடென்டிஃபை ஸ்பீக்கர்ஸ் அண்ட் ஹேண்டில்ஸ் தி பேக்ரவுண்ட் நாய்ஸ். இப்போ நம்ம பேக்ரவுண்ட்ல என்னென்ன நாய்ஸ் இந்த வீடியோல இருக்கோ அதெல்லாம் ரெக்டிஃபை பண்ணி அதுல இருக்க வீடியோல இருக்க ஸ்பீக்கரோட வாய்ஸ் மட்டும் என்ஹான்ஸ் பண்ணி ஒரு கேப்ஷன் ரெடி பண்ணி கொடுக்கும். ஸோ சப்போர்ட்ஸ் 48+ லாங்குவேஜஸ் ஆல் அரௌண்ட் த குளோபல். ஸோ 48 லாங்குவேஜ் வந்து ஈஸியா சப்போர்ட் பண்ணுது. நெக்ஸ்ட் சப்டைட்டில் ஜென்ரேஷன். இந்த ஜென்ரேஷன்ல வந்து ஏஐ ஆட்டோமேட்டிக்கலி ஃபார்மட்ஸ் த டெக்ஸ்ட். நம்ம ஒரு ஸ்பீக்கர் பேசுறாங்கன்னா ஒரு கண்டென்ட் பற்றி அந்த வாய்ஸை வந்து ஃபார்மட் பண்ணி ஒரு அழகான டெக்ஸ்டா எடுத்து கொடுத்துருது. இட் இஸ் கால்ட் அஸ் கேப்ஷன். அது ஸோ வந்து கேப்ஷன்ஸ் ஆர் சிங்க்டு ப்ரிசைஸ்லி டு த வீடியோ டைம் லைன். ஸோ அந்த வீடியோ டைம் லைனுக்கு ஏற்ற மாதிரி இந்த கேப்ஷன்ஸ் வந்து சிங்க் பண்ணி கரெக்டா ஒரு ஃபுல் சிங்க்டு வீடியோவா ஒரு அவுட் ஃபார்மேட் எடுத்து கொடுக்குது. நெக்ஸ்ட் வந்து டெக்ஸ்ட் இஸ் broken into readable chunks. ஒரு சங்கா வந்து ஒரு ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் டெக்ஸ்ட் ப்ரோக் பண்ணி அது கரெக்டான டைம் லைன்ல இருந்து செட் பண்ணி கொடுக்குது. இப்போ எப்படின்னா, ஒரு வீடியோ நீங்க வந்து பேசிட்டு இருக்கீங்க, நடுவில் வந்து ஒரு மியூசிக் ஆட் ஆகுது. ஸோ அந்த வீடியோ நீங்க பேசும்போது அதுக்கேற்ற டெக்ஸ்ட் வரும். இந்த மியூசிக் ஆட் ஆச்சுன்னா அந்த மியூசிக் ஏற்ற டெக்ஸ்ட் வரும். தென் நீங்க வீடியோ வந்து திருப்பி பேச ஆரம்பிச்சீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு டெக்ஸ்ட் வரும். ஸோ இது வந்து ஸ்மால் ரிலேட்டபிள் சங்க்ஸா கன்வெர்ட் பண்ணி அதுக்கு ஏற்ற டைம் லைன்ல அதுக்கு ஏற்ற மாதிரி வீடியோ வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குது. நெக்ஸ்ட் வந்து எடிட் அண்ட் எக்ஸ்போர்ட். ஸோ இது வந்து நீங்க கம்ப்ளீட்டா இந்த மாதிரி ஜென்ரேட் பண்ண அப்புறம் நீங்களே வந்து உங்க ஓன் ஸ்டைல் எடிட் பண்ணிக்கலாம். எப்படின்னா கஸ்டமைசிங் கேப்ஷன் ஸ்டைல், என்னென்ன கலர் வேணுமோ இல்லை என்னென்ன கஸ்டமைஸ் ஸ்டைல் வேணுமோ, என்ன ஃபாண்ட் சைஸ் வேணுமோ, என்ன ஃபார்மேட் வேணுமோ, அனிமேஷன்ஸ்லாம் எல்லாம் இருக்கும், எமோஜிஸ் என்ன ஆட் பண்ணும்போது நீங்க ஏகப்பட்ட எடிட் ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல. நெக்ஸ்ட் வந்து அட்ஜஸ்டிங் டைம் ஆஸ் பர் அலைன்மெண்ட். இப்போ ஒரு அலைன்மெண்ட் வந்து தப்பா இருக்கு, இல்லை நான் ஏதாவது அலைன்மெண்ட் ஆட் பண்ணணும் ஒரு யூசரா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்க அலைன்மெண்ட் வந்து இதுல ஆட் பண்ணிக்கலாம் பர்ஃபெக்ட் டைம் லைனோட. நெக்ஸ்ட் வந்து இது எக்ஸ்போர்ட் ஃபார்மட் எதுக்கெல்லாம் யூஸ் ஆகும்னா, லைக் டிக்டாக், இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ், யூடியூப் ஷார்ட்ஸ், இந்த மாதிரி ஸ்டாண்டர்ட் ஸ்மாலர் வீடியோஸ்லாம் இந்த சப்மேஜ் வந்து ஈஸி ஆஃப் யூஸா இருக்கு. ஸோ சப்மேஜிக் ஏன்னா இட் இஸ் இந்த இன்ஜின் அனலைசிங் த வீடியோ. நெக்ஸ்ட் வந்து கன்வெர்ட்ஸ் ஸ்பீச் இன்டு டெக்ஸ்ட் ஃபார்மட் வித் ஹை அக்யூரசி. அதுக்கப்புறம் இது வந்து ஆட்டோமேட்டிக்கலி ஃபார்மட்ஸ் த கேப்ஷன் அண்ட் ரெடி ஃபார் த எக்ஸ்போர்ட். இதுதான் வந்து ஒரு மெயின் ஐடியாலஜி ஆஃப் திஸ் சப்மேஜிக். ஸோ நம்ம நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கீ ஃபீச்சர்ஸ் ஆஃப் சப்மேஜிக். என்னென்ன கீ ஃபீச்சர்ஸ் இருக்குன்னா, ஆட்டோ கேப்ஷன்ஸ். ஆட்டோ கேப்ஷன் இப்போ வந்து ஏஐ ஜென்ரேட்டட் கேப்ஷன்ஸ் தான் அதோட மெயின் ஐடியாலஜி. ஸோ நம்ம கொடுக்குற வீடியோ வந்து ஆட்டோ கேப்ஷன்ஸ் அதை ரெடி பண்ணி உங்களுக்கு கொடுக்கும். நெக்ஸ்ட் இமோஜி அண்ட் அனிமேஷன்ஸ்.
ஸோ ஐ கேச்சிங் அனிமேஷன் ஸ்டைல்ஸ் அண்ட் எமோஜிஸ் வந்து கொடுத்ததால மோர் என்கேஜிங்கா இருக்கும் ஒரு யூசர் வீடியோ பார்க்கும்போது, ஒரு கஸ்டமர் வீடியோ பார்க்கும்போது. நெக்ஸ்ட் ஒரு மல்டி லாங்குவேஜ், அப்புறம் மல்டி லெவல் லாங்குவேஜ் சப்போர்ட் பண்ணோம். லைக் 48+ லாங்குவேஜ் வந்து வேர்ல்ட் வைட் குளோபலா சப்போர்ட் பண்ணனால ஸோ நான் நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் வந்து மோர் என்ஹான்சிங்கா இருக்கும் வீடியோஸ். ஸோ ஃபாஸ்ட் ப்ராசஸிங், ஸோ நீங்க வந்து மேனுவல் கேப்ஷன் வந்து நீங்க வந்து கொடுத்தீங்கன்னா இட் டேக்ஸ் டு 5 to 6 hours. ஸோ இதுவே நீங்க சப்மேஜிக் வந்து வித்தின் த மினிட்ஸ் வந்து ஆப்டிமைஸ் பண்ணி ஹை பர்ஃபார்மன்ஸ் கேப்ஷன்ஸ் உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்குறோம். நெக்ஸ்ட் சோஷியல் ஆப்டிமைஸ்ட், ஸோ இது வந்து ஒரு ப்ரீ பில்ட் ஃபார்மேட், ப்ரீ பில்ட் மாடலா வந்து டிக்டாக் அந்த மாதிரி யூடியூப் இதுக்கெல்லாம் வந்து நிறைய யூஸ் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் வந்து வை சப்டைட்டில்ஸ் மேட்டர் ரைட் நவ். இந்த டிஜிட்டல் வேர்ல்ட்ல வந்து சப்டைட்டில்ஸ் அவ்வளவு முக்கியம்னு பாத்தீங்கன்னா ஸோ 85% ஆஃப் த பீப்புள் ஆர் சைலண்ட் வியூவர்ஸ். ஸோ சைலண்ட் வியூவர்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா எல்லாரும் வந்து சவுண்ட் ஆஃப் பண்ணி வீடியோ மட்டும் பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வீடியோ பார்க்கும்போது அவங்களுக்கு என்ன புரியணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சப்டைட்டில்ஸ் கேப்ஷன்ஸ் அப்படிலாம் சொல்லிட்டு ரெடி பண்ணி சப்மேஜிக் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் 40% ஆஃப் மோர் என்கேஜ்மெண்ட். இப்போ நீங்க ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ வந்து என்கேஜ்மெண்டா இருக்கணும், அப்பதான் அந்த வீடியோ வந்து அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து பார்க்க முடியும். ஸோ நீங்க ஷார்ட்ஸோ இந்த ரீல்ஸோ போட்டீங்கன்னா இந்த மாதிரி ஒரு 40% ஆஃப் த என்கேஜ்மெண்ட் வந்து இது வந்து ஃபுல்ஃபில் பண்ணி கொடுக்கும். ஸோ அதனால கேப்ஷன் வீடியோஸ் வித் ஹை அனிமேஷன் ஸ்டைல்ஸ் இந்த மாதிரி கண்டென்ட்லாம் வந்து அதுவே வந்து கேப்ஷன்ஸ் கொடுக்கும். நெக்ஸ்ட் 48+ லாங்குவேஜ் வந்து சப்போர்ட் பண்ணுது. அப்புறம் மார்க்கெட் நீட், என்னென்ன மார்க்கெட் இப்போ இருக்க கரண்ட் மார்க்கெட் என்னென்ன வேணும்னு பாத்தீங்கன்னா இந்த சப்டைட்டில்ஸ் வந்து நோ லாங்கர் ஆப்ஷனல். ஸோ இது வந்து ஆப்ஷனல் இல்ல, இது என்னென்னலாம் பண்ணணும்னா இட் இஸ் மோர் என்கேஜ்மெண்ட், ஆக்சசிபிலிட்டிஸ் அண்ட் குளோபல் ரீச்காக இந்த சப்டைட்டில்ஸ் ஒரு வீடியோல வந்து கன்ஃபார்மா இருந்தே ஆகணும். நெக்ஸ்ட் வந்து இந்த வியூவர்ஸ் வந்து ஸ்க்ரோல் சைலண்டா ஸ்க்ரோல் பண்ணி போவாங்க வீடியோஸ், அவங்களுக்கு அது வந்து மேஜர் இம்பாக்டா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து நான் நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ், ஸோ ஒரு சைனீஸ்ல வீடியோ ஓடுனா இப்போ நம்ம தமிழ் பசங்களுக்கு அந்த வீடியோ புரியாது. ஸோ இந்த மாதிரி அந்த கேப்ஷன்ஸ் தமிழ்ல வேணும், இல்ல வந்து உங்க இங்கிலீஷ்ல வேணும்னா நான் நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் வந்து இது ஈஸியா வந்து வீடியோ புரியுற அளவுக்கு கேப்ஷன்ஸ் கொடுக்கும். நெக்ஸ்ட் வந்து மேனுவல் கேப்ஷனிங் இஸ் நாட் அலௌட். அதாவது 4 to 6 hours ஆஃப் நீங்க மேனுவல் கேப்ஷன் பண்றதுக்கு பதிலா இதுல ஈஸியா 4 to 5 minutes வந்து ஈஸியா நீங்க ஜென்ரேட் பண்ணி கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து டெஃப் அண்ட் ஹார்ட் ஹியரிங் பீப்புள்ஸ், அவங்களுக்குலாம் மேஜர் இம்பாக்டா இருக்கும். இட்ஸ் ஆடியன்ஸ் வந்து ரிலே ஆன் தி கேப்ஷன்ஸ். ஸோ ஒரு வீடியோ பார்த்தாங்கன்னா அவங்களால கேட்க முடியல அப்படின்னா அது கேப்ஷன்ஸ் தான் அவங்க படிச்சு அது என்ன இன்ஃபர்மேஷன் சொல்ல வராங்கன்னு தெரிஞ்சுக்க முடியும் ஈஸியா. நெக்ஸ்ட் வந்து என்ன ட்ரெண்டிங் டிமாண்ட்ஸ் இருக்கு இந்த 2025-2026 சப்மேஜிக்கோட ட்ரெண்டிங் டிமாண்ட்ஸ் என்ன இருக்குன்னா ஷார்ட் ஃபார்ம் ஆஃப் வீடியோ டாமினன்ஸ். ஸோ இந்த 2025-2026 வந்து நிறைய ஷார்ட்ஸ் வந்து நிறைய பாப்புலர் ஆக ட்ரை ஆகிறாங்க. ஸோ லாங் வீடியோஸ் கம்பேர் டு லாங் வீடியோஸ் நீங்க ஒரு 40 to 50 minutes வீடியோ போட்டீங்கன்னா ஷார்ட்ஸ்ல இந்த மாதிரி ஈஸியா போட்டீங்கன்னா ஈஸியா வந்து ஒரு 1 minute ஷார்ட் ஈஸியா பார்த்துட்டு போயிடுறாங்க. ஸோ அந்த மாதிரி டிக்டாக், இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ், யூடியூப் ஷார்ட்ஸ்லாம் சப்மேஜிக் வந்து ஒரு மெஜாரிட்டி வீடியோ கண்டென்ட்டா குளோபலா கன்சியூம் பண்ணி கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து கண்டென்ட் கிரியேட்டர் ஆக்சலரேஷன், எப்படின்னா இப்போ ஓவர் 200 million சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க, அந்த மாதிரி வேர்ல்ட் வைட் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்களுக்குலாம் வந்து ஒரு ஈஸி ஆஃப் யூஸா ஷார்ட்ஸ் தான் அவங்களுக்கு ஒரு மேஜர் பிளாட்ஃபார்மா இருக்கு. ஸோ அந்த எந்த கிரியேட்டர் வந்து ஷார்ட்ஸ் போடுறாங்கன்னா அவங்களுக்கு எக்கனாமியை வந்து நல்லா பூஸ்ட் பண்ணி ஆக்சலேட் பண்ணி கொடுக்குது. நெக்ஸ்ட் வந்து ஏஐ ஆட்டோமேட்டட் பிகம் ஸ்டாண்டர்ட்ஸ். ஸோ வந்து ஏஐ ஆட்டோமேஷன் எல்லாத்துலயுமே வந்து ஸோ இதுல வந்து சப்மேஜிக்ன்றது ஸ்டைலிஷ் பண்ணி பர்சனலைஸ் கேப்ஷன்ஸ் ரெடி பண்ணி அவங்களுக்கு நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு கேப்ஷன்ஸ் வந்து எல்லா கஸ்டமர் அப்புறம் எல்லா வியூவர்ஸ்க்கும் ரெடி பண்ணி கொடுக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஹவு சப்மேஜிக் ஸ்டாக்ஸ் அப் வித் காம்படிட்டர்ஸ். ஸோ மற்ற காம்படிட்டர்ஸோட இது எப்படி பெஸ்டா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சப்மேஜிக் வந்து வெரி ஈஸ் ஆஃப் யூஸ், வெரி ஈஸியா வந்து நோ டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் ஆர் ரெக்வயர்ட் ஃபார் திஸ். அப்புறம் வந்து இது வந்து கேப்ஷன்ஸ் வந்து ஷார்ட் ஃபார்ம் வீடியோஸ் ஈஸியா கேப்ஷன்ஸ் ரெடி பண்ணி கொடுக்குது. ஆனா இது ஃப்ரீ. அப்புறம் வந்து சப்மேஜிக்கோட அடுத்த காம்படிட்டர் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ட் இருக்கு சார், இது வந்து மாடரேட் ஆஃப் யூஸ் சார். அதுக்கப்புறம் இது வந்து அட்வான்ஸ் ரேட்டிங் வந்து யூஸ் பண்றாங்க சார். நெக்ஸ்ட் வந்து பெய்ட் டேர்ஸ் இருக்கு சார். அப்புறம் பாட்காஸ்டர்ஸ் வந்து யூஸ் பண்றாங்க சார். நெக்ஸ்ட் வந்து V.io வந்து மாடரேட் ஆஃப் யூஸ் இதுவும். நெக்ஸ்ட் வந்து டீம் கொலாபரேஷன் யூஸ் பண்றாங்க. நெக்ஸ்ட் வந்து இது வந்து இதுவும் பெய்ட் டயர் தான், மேஜர் யூஸ் ஃபார் டீம்ஸ். அதுக்கப்புறம் CapCut வந்து ஈஸ் ஆஃப் யூஸ். நெக்ஸ்ட் வந்து மொபைல் எடிட்டிங்லாம் இதெல்லாம் யூஸ் பண்றாங்க சார். நெக்ஸ்ட் வந்து இது ஃப்ரீ அண்ட் பிகினர் ஃப்ரெண்ட்லி CapCut சார். ஸோ கேப்ஷன்ஸ் ஏஐல வந்து அதுவும் ஒரு ஈஸ் ஆஃப் யூஸ் தான் சார். நெக்ஸ்ட் மொபைல் அப்ளிகேஷன்ஸ்லாம் ஈஸியா யூஸ் பண்ணாங்க, மொபைல் கிரியேட்டர் சோலோ கிரியேட்டர்ஸ்லாம் ஈஸியா யூஸ் பண்றாங்க. ஸோ இதுதான் சார், இவங்க தான் சார் காம்படிட்டர்ஸ் ஃபார் சப்மேஜிக். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதோட அட்வான்டேஜஸ் அண்ட் லிமிடேஷன்ஸ் என்னன்னு பார்க்க போறோம். ஸோ சப்மேஜிக்கோட அட்வான்டேஜஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா இது வந்து அப்லோட் ஒர்க் ஃப்ளோ வந்து ஈஸியா இருக்கனால மார்க்கெட்ல வந்து இது சப்மேஜிக் வந்து ஒரு தனித்துவமா நிக்குது சார். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பெஸ்ட் இன் கிளாஸ் அனிமேஷன் எமோஜிஸ் தான் இது வந்து பெஸ்ட் இன் கிளாஸா இருக்கும் சார். நெக்ஸ்ட் வந்து இது பர்பஸ் பில்ட் ஃபார் டிக்டாக், இன்ஸ்டாகிராம் இதுக்கெல்லாம் வந்து பர்பஸ்ஃபுல்லி பில்ட் ஃபார் இதுதான் சார். நெக்ஸ்ட் ஹை டிரான்ஸ்பரன்சி அக்யூரசி ஃபார் மேஜர் லாங்குவேஜ் வந்து இது ஈஸியா இருக்கு சார். நெக்ஸ்ட் வந்து பிகினர்ஸ்க்குலாம் இது ஈஸியா லேர்ன் பண்றதுக்கு இது சப்மேஜிக் வந்து ஏஐ வந்து ஒரு ஈஸியான டூலா இருக்கு சார்.
நெக்ஸ்ட் இது வந்து எங்க ஃபால் ஷார்ட் என்ன லிமிடேஷன்ஸ் இருக்குன்னு பார்த்தோம்னா வந்து லிமிடெட் அட்வான்ஸ் வீடியோ. நீங்க வந்து ஒரு பெரிய வீடியோ இருந்தீங்கன்னா அது வந்து அட்வான்ஸ் எடிட்டிங் ஸ்கில் இருக்கணும் அந்த வீடியோக்கு. அதுமே இந்த கேப்ஷன்ஸ் அங்க ஒர்க் ஆகாது. நெக்ஸ்ட் வந்து இந்த லாங் டேர்ம் யூடியூப் வீடியோ டாக்குமெண்ட்ரி கண்டென்ட்லாம் இந்த கேப்ஷன்ஸ் யூஸ்ஃபுல் ஆகாது. ஸோ ஒன்லி ஷார்ட் டேர்ம் வீடியோஸ் தான் யூஸ்ஃபுல் ஆகும். நெக்ஸ்ட் வந்து ஃபுல்லி வெப் பேஸ்னால உங்களுக்கு ஸ்டேபிள் இன்டர்நெட்டா இருக்கணும், ஸ்டேபிள் கனெக்டிவிட்டி நல்லா இருக்கும். அப்புறம் பாத்தீங்கன்னா வந்து ப்ரொஃபஷனல் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் ஃப்ளோஸ்லாம் இதுல வந்து லெஸ் சூட்டபிளா இருக்கு இதுல. ஸோ வந்து சப்மேஜிக் இஸ் பர்பஸ் பில்ட் ஃபார் ஸ்பெசிபிக் யூஸ். அதனால ஷார்ட் டேர்ம் வீடியோஸ் அது வந்து ஸ்பெசிபிக் யூஸா யூஸ் பண்றாங்க. நெக்ஸ்ட் வந்து யாரெல்லாம் சப்மேஜிக் வந்து ரியல் வேர்ல்ட்ல யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா யூடியூப் கிரியேட்டர்ஸ். ஸோ யூடியூப் கிரியேட்டர்ஸ் ஷார்ட்ஸ் அப்புறம் ரீபர்பஸ்ஃபுல்லி பெரிய வீடியோல இருந்து ஒரு குட்டி ஷார்ட்டா வந்து எடுக்கணும் அந்த மாதிரி இருக்க வீடியோஸ்க்குலாம் நீங்க வந்து இந்த சப்மேஜிக் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் இன்ஸ்டாகிராம் இன்ஃபுளுசர்ஸ். ஸோ அவங்களுக்கு பிராண்டட் ஸ்டைல்ல வேணும் அந்த மாதிரி கேப்ஷன்ஸ். ஸோ அதுக்கு என்னென்ன ஃபாண்ட் சைஸ் வேணும், என்னென்ன இமோஜிஸ் வந்து ஆட் பண்ணணும்னா இன்ஸ்டாகிராம் இன்ஃபுளுசர்ஸும் இந்த கேப்ஷன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டர்ஸ். இப்போ ஒரு ஆடை ப்ரமோட் பண்றாங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டர்ஸ் அந்த ஆடுக்கு தேவையான கேப்ஷன்ஸ்லாம் இவங்க வந்து ஈஸியா வச்சுக்கலாம். ஸோ ஆன்லைன் எஜுகேட்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு கோர்ஸ் வந்து படிக்கிறாங்க, அந்த கோர்ஸ்க்கு வந்து என்னென்ன கேப்ஷன்ஸ் வந்து அவங்களுக்கு தெரியல. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அந்த ஆன்லைன் எஜுகேட்டர்ஸ் வந்து இந்த மாதிரி கேப்ஷன்ஸ் வச்சு சப்மேஜிக் வச்சு ஈஸியா யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஃபியூச்சர்ல வந்து எப்படி வந்து ஏஐ வீடியோ சப்மேஜிக் எப்படி எல்லாம் என்ஹான்ஸ் பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இமோஷன் பேஸ்ட் கேப்ஷன்ஸ். இமோஷன் பேஸ்ட்னா இப்போ ஒரு வீடியோல வந்து என்ன டோன்ல பேசுறாங்க, என்ன சென்டிமெண்ட்ல பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை அனலைஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி அதோட கேப்ஷன் ஸ்டைலாவா இருக்கட்டும், கேப்ஷன் டோனாவும் இருக்கட்டும், அது வந்து ரெடி பண்ணி ஒரு வியூவர் கொடுக்கும். இது வந்து ஃபியூச்சர்ல. ஸோ இது வந்து ஃபுல்லி ஆட்டோமேட்டட் கண்டென்ட் பைப்லைன். இப்போ இருக்கிறது வந்து ரா வீடியோ நீங்க கொடுத்தீங்கன்னா அது எடிட் பண்றதுக்கு, கேப்ஷன் பண்றதுக்கு, இந்த மாதிரி நிறைய கிளிப் எல்லாம் பண்றதுக்கு ஃப்ரீயா இருக்கு. ஸோ இதெல்லாம் இன்னும் ஹை அக்யூரசி என்ஹான்ஸ் பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும்னா இது வந்து இன்னும் நல்லா ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் டீப் சோஷியல் மீடியா இன்டெகிரேஷன். ஸோ ஒன் கிளிக் பப்ளிஷிங் அப்படின்னு சொல்லிட்டுனா நீங்க வந்து டிக்டாக்கா இருக்கட்டும், இன்ஸ்டாகிராம், யூடியூபா இருக்கட்டும், ஸோ நீங்க வந்து இதுலயே நீங்க கேப்ஷன் ரெடி பண்ணிட்டு நீங்க ஒன் கிளிக் பப்ளிஷிங் பண்ணீங்கன்னா அந்த கேப்ஷனோட வீடியோ வந்து உங்களுக்கு பப்ளிஷ் ஆயிரும். ஸோ இதுதான் இந்த 2026 2025 வந்து சப்மேஜிக் வந்து ஒரு பெரிய பிளாட்ஃபார்மா இருக்கு எல்லாம் கிரியேட்டர்ஸ். ஓகே, இது தமிழ்ல ஒர்க் ஆகுதா? எஸ் சார், இது வந்து 48+ குளோபலி இருக்கிறதுனால தமிழ் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க ஆக்சுவலி. இந்த மாதிரி நம்ம தமிழ், தெலுங்கு இந்த மாதிரி ரீஜனல் லாங்குவேஜ் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இன் குளோபல் வைஸ் இந்த பிரெஞ்சு, ஸ்பானிஷ், சைனீஸ் இந்த மாதிரி லாங்குவேஜ் தான் நிறைய ஒர்க் ஆகுது. ஓகே, பேக்ரவுண்ட் நாய்ஸ் ரிமூவ் பண்றதுக்கு இது எப்படி யூஸ் ஆகுது? எஸ் சார், பேக்ரவுண்ட் நாய்ஸ் ரிமூவ் பண்றதுக்கு ஸ்பீச் டு டெக்ஸ்ட் சொல்லிட்டு ஒரு மாடல் இருக்கு. அந்த மாடல் என்ன பண்ணணும்னா நீங்க என்ன ஸ்பீச் கொடுக்குறீங்களோ அந்த ஸ்பீச் மட்டும் எடுத்து டெக்ஸ்டா கன்வெர்ட் பண்ணி கேப்ஷனா கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ இட் ரெடியூசஸ் த பேக்ரவுண்ட் நாய்ஸ். பேக்ரவுண்ட் இருக்க நாய்ஸ் அது கண்டுக்காது. ஸோ நீங்க கொடுத்த ஸ்பீச் மட்டும் தான் அது வந்து ஃபுல்ஃபில்மெண்டா எடுக்கும் ஒரு இன்புட் தான். டைமிங் வந்து சப்டைட்டிலோட டைமிங் வந்து எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் இது? சார் சப்டைட்டிலோட டைமிங் பாத்தீங்கன்னா இப்போ நீங்க ஒரு வீடியோ வந்து பேசுறீங்க, அந்த வீடியோ நீங்க ஒரு பேசுறீங்க, கேப்ஷன் ஒரு பார்ட்டி ஒரு சைட்ல ஓடுதுன்னா இட் இஸ் நாட் ரிலேட்டபிள் டு ஈச் அதர். ஸோ ஒரு டைம் லைன் வந்து உங்களுக்கு கரெக்டா பிக்ஸ் பண்ணணும். நீங்க என்ன வீடியோ பேசுறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கேப்ஷன் செட் பண்ணாதான் நீங்க வந்து ஒரு ப்ராப்பர் சிங்க்ல இருக்கும். ஸோ அப்பதான் வியூவர்ஸ் பாக்குறதுக்கும் புரியும் என்னென்ன மாதிரி கேப்ஷன்ஸ் எல்லாம் சொல்ல வராங்க, அது என்ன கண்டென்ட் டெலிவர் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேப்ஷன்ல பார்த்து ஈஸியா புரிஞ்சுப்பாங்க. ஓகே, இப்போ இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா வீடியோ என்கேஜ்மெண்ட்டுக்கு இந்த டூல் வந்து எந்த அளவுக்கு சப்போர்ட்டிவா இருக்கு? எஸ் சார், இப்போ வீடியோ என்கேஜ்மெண்ட் பாத்தீங்கன்னா நீங்க வந்து மோர் அனிமேட்டட் ஸ்டைல்ஸ் தான் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நீங்க ஒரு கேப்ஷனை வந்து நீங்க ஒரு என்ன ஃபாண்ட் வேணுமோ நீங்க சூஸ் பண்ணிக்கலாம், என்ன சைஸ் வேணுமோ, என்னென்ன இமோஜிஸ் ஆட் பண்ணுமோ ஆட் பண்ணிட்டு ஸோ பாக்குற வியூவர்ஸ்க்கு வந்து அந்த இமோஜிஸ் அந்த ஸ்டைல்லாம் பார்த்தா ஒரு என்கேஜ்மெண்ட் அவங்களுக்கு வரும். ஓகே, இந்த வீடியோ நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, ஸோ ஃபுல்லா இந்த வீடியோ பார்க்கலாம், இந்த ஷார்ட் நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, ஸ்கிப் பண்ணாம பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட் கொண்டு வரதான் இந்த வீடியோ என்கேஜ்மெண்ட். ஓகே, இப்போ நெட்ஃபிளிக்ஸ்ல நான் ஒரு மூவி பாக்குறேன், ஹிந்தி லாங்குவேஜ்ல பாக்குறேன்னா அது இங்கிலீஷ் சப்டைட்டில் வந்து நம்மளுக்கு கீழே வந்து இருந்துட்டே இருக்கு. ஸோ அது எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து மேனுவலா பண்றதும் பண்றாங்க. அது வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த சப்மேஜிக் யூஸ் பண்ணி பண்றதும் உண்டா? இல்ல சார், இப்போதைக்கு மேனுவலா பண்ணிருந்தா பெரிய கம்பெனிஸ் லைக் நெட்ஃபிளிக்ஸ், அமேசான்லாம் மேனுவலா பண்றாங்க. ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பர்சனை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு ஒரு 5 to 6 hours வந்து ஒரு படத்துக்கு வந்து ஈவன் 10 hours they will take for caption creation. ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணி அவங்க ஹை எஃபெக்ட் எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு சப்மேஜிக் டூல் வச்சு அவங்க ஈஸியா வந்து லோவர் எஃபெக்டா பண்ணி பெஸ்ட் டைமாவும் நீங்க கொடுக்கலாம் சார். ஸோ நீங்க வந்து மோர் அமௌண்ட் ஆஃப் படம் இந்த மாதிரி நிறைய நீங்க பண்ணலாம், வேற இந்த டைம் உங்களுக்கு வந்து ஈஸியா சேவ் ஆகும். ஸோ அதான் சப்மேஜிக்கோட யூஸ். இது ஷார்ட் ஃபார்ம் வீடியோஸ்க்கு வந்து ரொம்ப எஃபிஷியன்சியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? என்ன மாதிரி ஷார்ட் ஃபார்ம் வீடியோஸ்னா இப்போ நான் ஒரு 1/2 hour யூடியூப் வீடியோ வந்து கண்டென்ட் இப்போ நம்ம இந்த வீடியோவே நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம்.
இப்போ இந்த வீடியோல இருக்கிற முக்கியமான சில பாயிண்ட்ஸை மட்டும் நான் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபேஸ்புக் ரீல்ஸ்லயோ இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்லயோ நான் போடணும் அப்படின்னா ஒரு 10 ஷார்ட்ஸ் இந்த ½ வீடியோல இருந்து நான் எடுத்து போடணும் அப்படின்னா நான் இந்த ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிட்டு நான் பண்ணிட முடியுமா? சார் நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி இது வந்து லாங் டேர்ம் வீடியோஸ்க்கு வந்து அவ்வளவு எஃபெக்டிவா இருக்காது. ஸோ நீங்க ஒரு லாங் டேர்ம் வீடியோ அப்லோட் பண்ணீங்கன்னா நீங்க அந்த வீடியோ போட்டேன்னு சொல்லிட்டு நீங்க வியூவர்ஸ்க்கு காட்டணும்னா நீங்க வந்து ஷார்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணியே ஆகணும். ஸோ நீங்க ஒரு 30 மினிட்ஸ் வீடியோல இருந்து நீங்க எத்தனை ஷார்ட் எடுக்க முடியுமோ எடுத்துட்டு நீங்க சப்மேஜிக்ல போய் அந்த வீடியோ அப்லோட் பண்ணீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி கேப்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துட்டு நீங்க ஈஸியா வந்து மற்ற வியூவர்ஸ்லாம் புரியுற மாதிரி நம்ம 30 மினிட்ஸ் சொன்ன கண்டென்ட்டை ஷார்ட்ல ஈஸியா சொல்ற மாதிரி சப்மேஜிக் வந்து ரெடி பண்ணி கொடுக்கணும். ஓகே, இப்போ இது வந்து கிரியேட்டர் எக்கானமின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? அதுல வந்து சப்மிரருடைய ரோல் என்ன, சப்மேஜிக் என்ன மாதிரி பெனிஃபிட்ஸ் வந்து பீப்புளுக்கு வந்து கொடுக்குது? எஸ் சார், இப்போ வந்து வேர்ல்டு மில்லியன்ஸ் ஆஃப் கிரியேட்டர்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து சப்மேஜிக் வந்து ஹெல்ப்ஸ் டு இன்க்ரீஸ் த ப்ரொடக்ஷன். ஸோ இப்போ வந்து அவங்க ஒரு ஃபுல் வீடியோ போடுறதுக்கும் அவங்க சப்மேஜிக் யூஸ் பண்ணி ஒரு ஷார்ட்ஸ் போடுறதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ அவங்க ஃபுல் வீடியோ போட்டாங்கன்னா அவங்க ப்ரொடக்ஷன் வந்து ரொம்ப லேட்டா தான் பூஸ்ட் ஆகும். அதே அவங்க ஷார்ட் சப்மேஜிக் வச்சு போட்டாங்கன்னா அவங்களுக்கு ஈஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனும் இருக்கும், நிறைய அவங்க எக்கனாமியும் நல்லா இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் இந்த சப்மேஜிக் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. இப்போ நம்ம இந்த வீடியோ கிரியேட் பண்ணிடுறோம். இந்த வீடியோ வந்து பார்த்தோம்னா இது வரைக்கும் நம்ம ஃபில்மோரா இந்த சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து எடிட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இந்த டூலை வந்து நம்ம வந்து இந்த வீடியோவை வந்து நம்ம அதில் அப்லோட் பண்ணிட்டு என்னென்ன சேஞ்சஸ் எல்லாம் பண்ண முடியும்னு லைவா நீங்க டெமோ காமிக்க முடியுமா? எஸ் சார், ஆக்சுவலி நம்ம இந்த மாதிரி ஒரு 30 மினிட்ஸ் வீடியோவை நீங்க என்ன ஷார்ட்ஸா நீங்க எடுத்து கொடுத்தீங்கன்னா அது வந்து நம்ம சப்மேஜிக்ல போட்டு அவங்க வந்து கேப்ஷனா கொடுப்பாங்க. அந்த கேப்ஷன் நீங்க ஆட் பண்ணி நீங்க வந்து உங்க யூடியூப்லயோ உங்க அக்கௌண்ட் அது ஷார்ட்ஸ் இந்த பிளேஸ்ல இருந்து 20th மினிட்ல இருந்து 22 மினிட்ஸ் வரைக்கும் இருக்கிற வீடியோவை ஷார்ட்டா கொடு அப்படின்னு நாம தான் அதை டிசைட் பண்ணணுமா, இல்ல அதுவே அதுல இருக்கிற குவாலிட்டியான கண்டென்ட்டை பேஸ் பண்ணி அதுவே செப்பரேட் பண்ணிக்குமா? ஆக்சுவலி நீங்க தான் சார் ஒரு ஷார்ட் வீடியோ எடுத்து கொடுக்கணும். நீங்க 30 மினிட்ஸ் வீடியோ இருக்குன்னா நீங்க உங்களுக்கு தெரியும்ல வீடியோல என்ன கண்டென்ட் நீங்க பேசிருக்கீங்க அந்த மாதிரி தெரியும்ல. சோ அந்த வீடியோ நீங்க வந்து அந்த தெளிவு இருந்துச்சுன்னா நீங்க அதுல இருந்து ஷார்ட் எடுத்துட்டு அந்த ஷார்ட்ஸ் வந்து நீங்க இந்த சப்மேஜிக்ல போட்டீங்கன்னா 30 செகண்ட்ஸ் இல்ல 1 மினிட் வீடியோ ஷார்ட் இதுல சப்மேஜிக்ல போட்டீங்கன்னா அது வந்து உங்களுக்கு வந்து கேப்ஷன் ரெடி பண்ணி கொடுக்கணும். ஸோ அதுதான் இதோட மெயின் பர்பஸ். நீங்க ஃபுல் வீடியோ எடுத்து போறதுக்கு அந்த வீடியோ கண்டென்ட் மட்டும் நீங்க ப்ரிசைஸா எடுத்து நீங்க போடலாம். ஓகே ஓகே, இது வந்து பிகினர் ஃப்ரெண்ட்லி அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? எந்த மாதிரி இது வந்து பிகினர்ஸ் வந்து சப்போர்ட்டிவா இருக்கு? பிகினர்ஸ்க்கு நோ டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் இருக்கு. நீங்க வந்து உள்ள போனோடனே நீங்க வந்து ஒரு பெருசா ஒரு படிக்கணும், இதை பத்தி படிச்சு ஒரு கோர்ஸ் முடிக்கணும், இல்ல இதுக்கு வந்து இது இப்படிதான் வேலை செய்து ஒர்க் உங்களுக்கு தெரியணும்லாம் அவசியம் இல்லை. நீங்க ஒரு ஷார்ட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டீங்க உங்க இதுல, அது வந்து நீங்க அப்லோட் பண்ணணும். அது அப்லோட் பண்றது வந்து ஒரு கேப்ஷனை ரெடி பண்ணி கொடுக்கும். தட்ஸ் a simple matter இதுல. சோ நீங்க வந்து ஒரு பெரிய ஒரு காம்ப்ளெக்சிட்டியை நீங்க எதிர்பார்க்கலாம். சோ இட்ஸ் a beginner friendly tool. ஓகே, இப்போ ஷார்ட் ஃபார்ம் வீடியோக்கான அட்வான்டேஜஸ் சொன்னீங்க. லாங் ஃபார்ம் வீடியோக்கு வந்து பார்த்தோம்னா இது எந்த அளவுக்கு சூட்டபிளா இருக்கு, ஏதாவது லிமிடேஷன் இருக்கா? லாங் டேர்ம் வீடியோனா இப்போதைக்கு இது லிமிடேஷன் இருக்கு சார். ஸோ வந்து எடிட்டிங் வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கு இதுல இந்த சப்மேஜிக் லாங் டேர்ம் வீடியோஸ் தான். ஸோ இது வந்து மோர் பர்ஃபார்மன்ஸ் இந்த ஹை அக்யூரசி ஷார்ட் டேர்ம் வீடியோஸா இருக்கு. இதுவே இந்த ஃபியூச்சர்ல வந்து லாங் டேர்ம் வீடியோஸ் இந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணி நல்ல பர்ஃபார்மன்ஸோட ஒரு கேப்ஷன் ரெடி பண்ணி கொடுக்கறதுக்கு டெவலப் பண்ணியிருக்காங்க. அக்சசிபிலிட்டி வந்து சப்மேஜிக் வந்து எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுது? எஸ், அக்சசிபிலிட்டி பாத்தீங்கன்னா இப்போ வந்து டெஃப் பீப்புள் அண்ட் நான் ஹியரிங் பீப்புள் அவங்களுக்குலாம் இப்போ வந்து அவங்க வீடியோ பாக்குறாங்கன்னா அவங்க கேட்க முடியாது. ஸோ வந்து அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க இந்த மாதிரி சப்மேஜிக் கேப்ஷன்ஸ் கொடுத்தாங்கன்னா அவங்க அந்த ஸ்பீக்கர் அந்த வீடியோ ஸ்பீக்கர் என்ன பேச வராங்களோ அந்த கண்டென்ட் வந்து ஈஸியா அவங்க வந்து புரிஞ்சிக்க முடியும். என்னென்ன கண்டென்ட் பேசுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஈஸியா புரியும். அது நான் நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ். இப்போ அதான் சொன்ன மாதிரி இந்த சைனீஸ்ல ஒரு வீடியோ இருக்கு, அது வந்து எனக்கு இப்போ இங்கிலீஷ்ல வேணும் அப்படின்னா அந்த நான் நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் வந்து அந்த கேப்ஷன் வச்சு சப்மேஜிக் கேப்ஷன் வச்சு அவங்க என்ன நான் நேட்டிவ் சைனீஸ் என்ன பேசுறாங்களோ அந்த மாதிரி நம்ம இங்கிலீஷ்ல வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஓகே, இதான் சொல்ல வராங்க, நம்மளுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் தான் நம்ம சொல்ல வராங்க. ஈஸ் ஆஃப் யூஸ் தான். ஓகே, இப்போ ஃபியூச்சர்ல வந்து பார்த்தோம்னா தமிழ் லோக்கல் லாங்குவேஜும் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இல்லையா? இப்போதைக்கு தமிழ் வந்து அக்சசிபிலிட்டி இல்லை. ஓகே, ஸோ வாட் ஃபியூச்சர் இம்ப்ரூவ்மெண்ட் கேன் என்ஹான்ஸ் ஏஐ சப்டைட்டில்? இதுல என்னென்னலாம் ஃபீச்சர்ஸ் வந்து கொண்டு வர வாய்ப்பு இருக்கு? எஸ், என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொண்டு வர வாய்ப்பு இருக்குன்னா நான் சொன்ன மாதிரி இந்த வந்து எமோஷனல் அந்த டோன் சென்டிமெண்ட்லாம் ஏற்ற மாதிரி கேப்ஷன்ஸ் ரெடி பண்ணி அவங்க கொடுக்கறதுக்கு அந்த மாதிரி ஒரு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் தென் அவங்க வந்து என்ன ரெடி பண்றாங்கன்னா லைக் ஃபுல்லி ஆட்டோமேட்டட் பைப்லைன். இப்போதைக்கு இருக்கிறது வந்து கொஞ்சம் லிமிடேஷன்ஸ் தான் இருக்குல்ல, கொஞ்சம் எடிட் பண்ண முடியாது, லாங் வீடியோ எடிட் பண்ண முடியாது, அந்த மாதிரி இருக்க லிமிடேஷன்ஸ்லாம் ஃபுல்லி எராடிகேட் பண்ணி எப்படி ஃபுல் டேர்ம் வீடியோ வந்து ஈஸியா நம்ம கேப்ஷன்ஸ் வந்து உள்ள ஹை பர்ஃபார்மன்ஸா எடுத்து வரது வந்து ட்ரை பண்றாங்க.
ஓகே, யா, தேங்க்யூ கௌதம். இவ்வளவு நேரம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஏஐ டூலை பத்தி கம்ப்ளீட்டா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு. இது போல உங்களுடைய டே டு டே லைஃபுக்கு, உங்களுடைய டிஜிட்டல் பிசினஸ்க்கு, உங்களுடைய அக்ரிகல்ச்சர் பிசினஸ், உங்களுடைய டிராவல் இண்டஸ்ட்ரி, உங்களுடைய எஜுகேஷன் இண்டஸ்ட்ரி தேவையான டிஜிட்டல் டூலை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு குவாலிட்டியான கண்டென்ட்டோட நம்ம மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.